ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நல்லவர், சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. ஆன்லைனில் போகுதப்பா, போகலையா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செய்தியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுங்க. கேட்குறதுக்கு நிறைய பேர் சாயங்காலமே ஃபோன் பண்ணுவாங்க, ஏன்னு சொல்லிட்டு. அதனால் அதை அப்லோட் பண்ணி அனுப்பிடலாம். கொஞ்சம் அதில் சிரத்தையாக இருங்க. அது ஒரு ஊழியம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் யார்? அவர்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியும். தேவனுக்கு பிரியமாயிருக்கிறவர்கள், தேவன் மேல் பிரியமாயிருக்கிற கூட்டத்தார், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். யார் இவர்கள்? அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. யார் அவர்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தேவன் மேல் பிரியமாயிருக்கிறவர்கள். தேவன் மேல் பிரியமாயிருக்கிறவர்கள். தேவனுக்கு உரியதின் மேல் பிரியமில்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மேல் பிரியமில்லை, தேவன் கொடுக்கிற நன்மைகள் மேல் பிரியமில்லை, தேவன் மேல் பிரியமாயிருக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களே யாராம்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய அழைப்பு என்ன? உங்களுடைய என்னுடைய அழைப்பு என்ன? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். எங்கேயோ சேற்றுக்குள்ளே கிடந்தோம், உழையான சேற்றுக்குள்ளே கிடந்தோம், நாற்றம் எடுத்து கிடந்தோம், உதவாதவர்களாய் கிடந்தோம், உதறி தள்ளப்பட்டவர்களாய் கிடந்தோம். அப்படி கிடந்த நம்மை தேடி வந்து தூக்கி எடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தாலே கழுவி நம்மை எல்லாம் அவருடைய சரீரமாகிய சபையிலே கொண்டு வந்து வைத்து நமக்கு உபதேசித்து போதித்து, நீ விசுவாசியாய் இருக்கக்கூடாது, விசுவாசியிலிருந்து நீ சீஷனாய் சீஷத்தியாய் மாற வேண்டும், சீஷனாய் மாறி நீ பரிசுத்தவானாய் மாற வேண்டும். அப்படிதான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இப்படி அழைக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை உடையவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் வீணரானார்கள், சிந்தனையிலே வீணரானார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய சிந்தை வீண் சிந்தை. வீணர்கள் என்றால் உதவாதவர்கள், வீணர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள். அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் இருதயத்திலே உணர்வற்றவர்களாய், இருதயம் இருளடைந்து போனது. நல்ல கவனிங்க. அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவன் மேல பிரியம் வைத்திருக்கிறவர் கூட்டம். ஆனால் இருதயம் உணர்வில்லாததினால இருளடைந்திருக்கிறது.
அவர்கள் சிந்தை வீணான சிந்தையாயிருக்கிறது. தேவையில்லாத காரியங்களை, பலனற்ற காரியங்களை, ஒன்றுக்கும் உதவாத காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்தோ, வேலையை குறித்தோ, வருமானங்களை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, நல்ல ஒரு சுக வாழ்வை குறித்தோ சிந்திக்க நேரம் இல்லை. வீணர்களுடைய சிந்தை, எவனை கெடுக்கலாம், எவளை கெடுக்கலாம், எவனிடத்திலே பறிக்கலாம், எவளை இடத்திலே தாலி அறுக்கலாம், இப்படிப்பட்ட வீண் சிந்தைகள். அதனால தான் கொள்ளைகள் நடக்கிறது, அதனால தான் கொலைகள் நடக்கிறது. 24 மணிக்கூரம் இருந்து இன்னைக்கு எந்த தெருவில் போகலாம், எந்த தெருவில் வளைவில் யார் வருவான், எவ்வளோ வடக்கயர் போட்டுட்டு வருவான், கழுத்தை பிடிச்சிடலாம், நைக்கிடலான்னு நினச்சிட்டே நடக்கிற கூட்டம். வீண் சிந்தை, வீண் அலுவல்கள். ஏன் இது உண்டாச்சுது? ஏன் இந்த இருதயம் இருள் அடைந்தது? ஏன் இப்படி வீணான சிந்தனைக்குள்ளே தேவ பிரியர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆனார்கள் என்றும் அந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்தார்கள். அவர்கள் செய்த தப்பு என்ன? ஏன் அவர்கள் இருதயம் இருள் அடைந்தது? ஏன் அவர்கள் வீணர்களாய் வீண் சிந்தனைக்கு இடம் கொடுத்தார்கள்? கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை. நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் இயேசுவை அறிந்தவர்கள் ஏராளம் பேர். இந்தியாவில் 148 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றால் அதிலே ஒரு 75% 80% பேர் இயேசுவை அறிந்தவர்கள். இயேசு அறிந்தவர்கள். எப்படி கிறிஸ்தவர்களுடைய தெய்வம், கிறிஸ்தவர்களுடைய கடவுள் என்றாவது அறிந்திருக்கிறார்கள். உலகத்தின் கடவுள் அல்ல, எங்களுடைய கடவுளும் அல்ல, கிறிஸ்தவர்களுடைய கடவுள் என்று அறிந்திருக்கிறவர்கள். இந்த அறிந்திருக்கிற இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அது பேரளவு கிறிஸ்தவ கூட்டம். நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்துகிற கூட்டம். என்ன நேர்ந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற கூட்டம். அது கொஞ்சம் ஒரு 5% இருக்கலாம். அந்த கூட்டத்தில் நீங்க இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் தைரியமா நீங்க கையை தூக்கி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. தைரியமா கையை தூக்கி, கை நிக்கட்டு, அப்படி கர்த்தர் பார்க்கட்டு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50:23 வாசியுங்கள். எனக்கு வேகமாக போக முடியலை, நான் கொஞ்சம் பொறுமையோட போகிறேன். உங்களை நிறைய புரிய வச்சுட்டு நான் போனோம். வாசி. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், செவைப்படுத்துகிறவன் வெளிப்படுத்துவேன். பாருங்கள், ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி என்று சொல்லுகிறோம். கையடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணு என்று தொண்டையில் தண்ணி வத்துற வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். கையடிக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேங்கிறாங்க. வாயில ஸ்தோத்திரமே வரமாட்டேங்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னா ஆத்திரம் பட்டு பாரா இல்லையே அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மனசே வரல.
நீ ஸ்தோத்திரம் பண்ணுனா உன்னை சிருஷ்டித்த ஆண்டவரை, உன்னை ரட்சித்த ஆண்டவரை, உன்னை ஆசீர்வதித்த ஆண்டவரை நீ மகிமைப்படுத்துகிற. அதுதான் ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லாண்டா கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம்னே சொல்லிட்டு இருந்தா நீ ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிற. ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் நமக்கு அதெல்லாம் தெரியலை. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்ன உள்ள விசுவாசிகள், நம்முடைய தாத்தா பாட்டி விசுவாசிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பைபிளை தூக்கி மார்பிள் இப்படி வச்சுட்டு முக்காடும் போட்டுட்டு சோத்திரம் 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 சோத்திரம்னே சோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கட்டுற சோத்திரம் 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 சோத்திரம். திடீர்னு காலில் ஒரு தட்டு தட்டி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐயோ அம்மோ அப்போ அது வரவே வராதுங்க. இன்னைக்கு இருக்கிற ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுற உனக்குள்ள இன்னைக்கு அதுதான் இருக்குது. ஐயோ அம்மோ அப்போ சோத்திரம் வரமாட்டேங்குது. நீ சோத்திரம் பண்ணாததுனால உனக்கு மனதில் என்னாச்சுது? வீணராய் போய்விட்டாய். மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை சோத்திரம் பண்ணாததுனால, கர்த்தரை தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை சோத்திரம் பண்ணாததுனால உணர்வற்று போய்விட்டாய். ஒரு உணர்வும் இல்லை. இருதயம் இருளடைஞ்சு போச்சு. இருதயத்தில் வெளிச்சமே இல்லை. இருதயம் இருளடைஞ்சு போச்சு. இவ்வளவு பெரிய நஷ்டம் வருது பாருங்க ஸ்தோத்திரம் பண்ணாதான். தொடர்ந்து அந்த வேத பகுதியில் நிறைய காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் ஸ்தோத்திரம், எப்போதும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நல்ல உதாரணமான மனுஷன் யோபு. 10 பிள்ளைகள் செத்து ஒரே நேரத்தில் ஒரே செகண்ட்ல இப்படி கை சூண்டுகிறதுக்குள்ள 10 பிள்ளைகள். திரும்பி இந்த பக்கம் பார்த்தா அங்கே ஆட்டு மந்தை, ஒட்டகம், கழுதை, ஏர்மாடுகள் எல்லாம் அடிச்சுட்டு போறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அடுத்தவன் ஓடி வருகிறான். வயல், தோட்டம், திராட்சை தோட்டம் எல்லாத்தையும் அறுத்து அறுவடை பண்ணோம். அங்கே வந்து எல்லாம் திருடிட்டு போயிட்டான்னு, அடிச்சுட்டு போயிட்டான்னு. அப்படி பெருமூச்சு விடும்போது சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து டாட்டா சொல்கிறாங்க. உங்களுடைய இவ்வளோ காலம் இருந்ததுக்கு போதும்பா, நீ இப்போ பாப்பர் ஆகிட்ட, இனி ஒன்றை நம்பி நாங்கள் இங்கே இருந்து பிரயோஜனம் இல்லை, அதனால் நாங்கள் எல்லாம் போகிறோன்னு போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா சரீரம் எல்லாம் புழுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் ஒன்றுனா நேசிக்கவும் போஷிக்கவும் கனம் பண்ணவும் வாக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன பெண்டாட்டி, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. மனைவியினுடைய அன்பு இல்லை, எல்லாம் இழந்து அவன் நிர்மாணியாய் இருக்கிறான். நிர்வாணியாய் இருக்கும்போது பரலோகத்தின் தேவனை பார்த்து சொல்லுகிறான், நான் நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஒரு சின்ன காய்ச்சல் வர்றதுக்கு முன்னால ஆண்டவருக்கு தெரியாதா இன்னைக்கு பரீட்சை எழுத போனோன்னு தெரியாதா?
அவர் எல்லாம் அறிஞ்சிருக்கிறவர் தானே, எனக்கு ஏன் அந்த காய்ச்சலை விட்டாருன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தூஷிக்கிறது, ஆண்டவர் இடத்துல கோபப்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் சகலவும் ஆமாம் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும், நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் கர்த்தரை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தீமைக்காய் என் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். கரமடிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் வாய் ஸ்தோத்திரம் பண்ணட்டும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொன்னால், ஒருவேளை நம்ம சபையில் வந்திருக்கிறவங்க கொஞ்சம் சிஎஸ்ஐலேருந்து ரசிக்கப்பட்டவங்க, அரசியலேருந்து ரசிக்கப்பட்டவங்க, அப்படி பாரம்பரிய பெந்தகோஸ்தில் இல்லாதவங்களாக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் அது பெந்தகோஸ்துக்காரர்களுக்குள்ள இல்லைவா? ஸ்தோத்திரம் அது பெந்தகோஸ்துக்காரர்களுக்குள்ளது இல்லையா? நீங்கள் யார்? நீங்கள் யார்? பெந்தகோஸ்துக்காரங்கன்னு தைரியமாக சொல்லக்கூடியவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லலாம். நாம் ஸ்தோத்தரிக்க பிறந்தவர்கள். கத்தோலிக்கர்களாக கத்தோலிக்கத்திலேருந்து வந்தவங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய இயேசுவுக்கு சதா காலமும் துதியும் சோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாவது. அது சிஎஸ்ஐக்காரங்க கூட சொல்ல மாட்டாங்க, கத்தோலிக்கும் சொல்லுவோம். கத்தோலிக்கர்கள் சோத்திரத்திலே பிறந்தவர்கள், சோத்திரம் சொல்லி பழகினவர்கள். தெரியுமா உங்களுக்கு? ஆகையினால சோத்திரம் ஏதோ கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம் நாம். சோத்திரம்னா என்ன அர்த்தம்? இயேசுப்பா நன்றி. சோத்திரம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுகிறது தான் ஸ்தோத்திரம். ரொம்ப லகுவான வார்த்தையாக இருக்கிறனால சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரியாமல் போனதுனால, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தாமல் போனதுனால, முதலாவது நமக்கு வந்த ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம் என்ன? நாம் உணர்வில்லாதவர்களாய் மாறிவிட்டோம். இருதயம் இருளடைந்து விட்டது, சிந்தனையும் கெட்டு போய்விட்டது. வீணான சிந்தனைக்குள் இடம் கொடுத்தோம். ஹல்லேலூயா. யாரு வாலிப தம்பி தங்கச்சி, அப்பாமாரு அம்மாமாரு, அண்ணன் அக்கா தங்கச்சிமாரு தம்பிமாரு எல்லாரும் கவனிங்க. வீண் சிந்தனை உங்களுக்குள்ள வருதுன்னா உடனே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் ஸ்தோத்திரம் பண்ணட்டும், கை உங்கள் தலைக்கு மேலே வச்சுக்கிடுங்க. தலைக்கு மேலே உங்கள் கையை வச்சுட்டே சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் வீண் சிந்தனை எல்லாம் போயிடும். சோத்திரம்னு என்ன மனசு இப்படி வச்சுன்னா அது பியாய்க்க வேலை. சோத்திரம் பண்ணா வாயை திறந்து சோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லணும். இன்னைக்கு நீங்கள் நமக்கு நம்முடைய அருமையான போதகர்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய புக்குகள்லாம் வெளியிட்டு 1000 சோத்திர பலி இல்லையா? நான் ஒரு பாட்டில் இப்படி எழுதினேன், ஒரு 1000 சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி. எனக்கு டக்குன்னு ஒரு கொட்டி சொன்ன மாதிரி இருந்து 1000 தான் சோத்திரம் செலுத்துவியா. அடுத்த பாட்டு எழுதும்போது எழுதினேன், கோடான கோடி சோத்திரம் பாடின்னு எழுதினேன். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க.
உங்களை வாழ்க்கையில் வியாதியெல்லாம் போயிருங்க. இருள் உங்களுக்கு உள்ள வரவே வராது. இருட்டு யாரு? இருள்னா யாரு? 7 மணிக்கு பிறகு வரக்கூடிய இருட்டா? இருள்னா யாரு? சாத்தான். இருளின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறவன் சாத்தான். அவன் பக்கத்தில் வரமாட்டான், இருதயத்தில் வரவே மாட்டான் அவன். நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது, நீ ஸ்தோத்திரம் பண்ணினால், தேவனை அறிந்தும் நீ ஸ்தோத்தரியாமல் இருக்கிறதுனால தான் இருள் உன் குடும்பத்துக்குள்ள வருகிறது, இருள் உன் தொழில் வியாபாரத்துக்குள்ள வருகிறது, இருள் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில படிப்பிலே வந்து சேருகிறது. நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற மகனாய் மகளாய் இருந்தால் இருள் உன் இருதயத்தை ஆட்கொள்ள முடியவே முடியாது. வீண் சிந்தனை வரவே வராது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவது 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இருதயம் இருளடைந்தது. 22ஆம் வசனம், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியமானார்கள். ஏன் பைத்தியம் வருது? நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், பைத்தியம் இல்லை உனக்கு கிட்டே, உனக்கு பைத்தியம் வட்டி. ஏன் பைத்தியம் வருது? கர்த்தரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாவிட்டால் நீ பைத்தியக்காரி, பைத்தியக்காரன். கர்த்தரை தேவன் என்று அறிந்தும் அவரை நீ ஸ்தோத்திரம் பண்ணாவிட்டால் நீ பைத்தியக்காரன், பைத்தியக்காரி. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற இந்த ரகசியங்களை ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் மனைவியை பார்த்து பைத்தியாரி பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மனைவி சில நேரத்தில் புருஷனும் என்னத்தை சொல்லுதிய, பைத்தியான மாதிரி பேசிக்கிட்டு இருக்குதிய. ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? குடும்பத்திலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே, படிப்பிலே, சம்பாதிப்பதிலே ஏன் இப்படி வருகிறது? நீ கர்த்தரை அறிந்த பிறகும், பரிசுத்த தேவனை அறிந்த பிறகும் அவரை மகிமைப்படுத்தாமல், அவரை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே தான் இப்படி வருகிறது. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, யோபு எல்லாம் இழந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணாரு. மனைவி வந்து ஆத்திரப்பட்டு நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னா, அதுக்கு என்ன பதில் சொன்னார் அவரு? பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறீ, பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறீ. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணல? நீ இப்ப ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கணும். என் கூட சேர்ந்து நீ இப்ப சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கணும். நீ வாயை பத்திக்கிட்டு நானும் ஸ்தோத்திரம் பண்ணேன்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு நடக்கிற. அதனால அவர் சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுற. இந்த பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேச்செல்லாம் எப்போ வரும் சொல்லுங்க? வாயை திறக்கணும். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணினாதான். நீ ஸ்தோத்திரம் பண்ணலன்னா இந்த மாதிரி தான் வரும். இரண்டாவது 23ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாய் மாற்றினார்கள். கர்த்தரை ஸ்தோத்தரிக்காமல் இருந்தால், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் இருந்தால், நீங்களும் நானும் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாய், ஆராதனைக்காரியாய் மாறிவிடுவோம். நான் விக்கிரகங்களை சேவித்தவன், எனக்கு நன்றாய் தெரியும். அது விக்கிரகங்களை கழுவி பாதம் கழுவி கொடுக்கிறேன்னு கொடுத்தவன், எனக்கு நல்ல அனுபவம் உண்டு. மாதாவுக்கு சிலையை கழுவுற நேரத்தில் மாதாவுக்கு சிலைக்கு கீழே இருக்கிற வலி சர்ப்பத்தையும் கூட கழுவி கொடுக்கிறவன். மிக்கேல் ஆண்டவரை கழுவுகிற நேரத்தில் மிக்கேல் ஆண்டவருக்கு காலுக்கு கீழே இருக்கிற
அந்த பறவை நாகத்தையும் கழுவி கொடுக்கிறவன். ஹலோ, அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்த என்னதான் கர்த்தர் அவருக்கு வேலைக்காரனா தூக்கிட்டு வந்தார். அல்லேலூயா. அதனால தைரியமா சொல்லுவேன், நீங்க செய்கிறது துரோகம், நீங்க செய்கிறது கர்த்தருக்கு விரோதமான பாவம், கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறீர்கள், பாரம்பரியத்தின் பொருட்டு தேவ வசனத்தை விருதாவாக்குகிறீர்கள். எச்சரிக்கையோடு சொல்ல முடியும். பாருங்க, ஆளுக்கு ரூபத்தை மட்டும் செய்தா போறாது, நாய்க்க பருவம் தெரியுமா? உங்க இருக்கிற கத்தோலிக்கர்களுக்கு நல்லா தெரியும். நாயை கூட சேர்த்து வச்சிருக்கிற ஒரு புனிதர் இருக்கிறார் தெரியுமா? புறாவை மேலே வச்சுட்டு இருக்கிற ஒரு புனிதர் இருக்கிறார் தெரியுமா? அப்போ வசனம் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கு. இவனும் இதெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னாலே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், மனுஷனை போல சில, பறவைகளை போல சில, மிருகங்களை போல சில, ஊரும் பிராணி பாம்பை போல சில, இதெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிற கிறிஸ்தவர்கள். ஏன் இவர்கள் இதெல்லாம் உண்டாக்குனாங்கன்னா, தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தாம போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றைக்கும் உமக்கே உரியதுன்னு அங்கே சொல்லிக்கிட்டு இங்கே வந்து சிஸ்டர் மரியாயே சர்வேசுடைய மாதாவேன்னு வாழ்த்திக்கிட்டு இருக்கிறது. ரெண்டு வேஷம் போடுகிற வாழ்க்கை. அங்கே உள்ள பழைய ஞாபகத்தை சொல்லுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கும் டபுள் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற, டபுள் வேஷம் போட்டுட்ருக்கு. இல்லை இல்லை, கர்த்தர் தேவனானால் கர்த்தரையே பின்பற்று. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. பாகால் தெய்வமா இல்லையா என்பதை உனக்கு நிரூபிச்சு காண்பிச்ச பிறகு நீ ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்தாம இருக்கிற? கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. உள்ள ஒன்று வச்சு வாயில் ஒன்று பேசி ரெண்டகம் பண்ணுகிற கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானே இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் என்றால் ஆவிக்குரிய தரத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த ஊரும் பிராணிகள், பறவைகள், மனுஷர்கள் இவர்களுடைய ரூபங்களை உண்டு பண்ணி அதை வணங்கவும், அதற்கு தூபங்காட்டவும், அதற்கு ஊதுபத்தி கொளுத்தவும், அதுக்கு மாலை போட்டவும் யார் கற்றுக் கொடுத்தா? சாத்தான் கற்றுக் கொடுத்தான். இந்த செய்தியை சொல்லும்போது என் அனுபவங்களையும் கூட சேர்த்தே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு இயேசுநாதர் சிலையா இருந்தாலும் சரி, அது உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் சிலையா இருந்தாலும் சரி, இயேசுவின் திருஹிருதய சிலையா இருந்தாலும் சரி, சிலை இருக்கிற இடத்திலே பிசாசு தான் கிரியை செய்வான். பிசாசு தான். எத்தனை பேர் என்னோட ஆமேன் சொல்றீங்க? நான் உங்களுக்கு சாட்சி சொல்றேன். நான் ரட்சிக்கப்படுவதுக்கு முன்னால பக்கத்தில் இருக்கிற அந்தோணியார் கோயில் தான் என்னுடைய பங்கு கோயில். டிசம்பர் மாதம் வந்தால் பஜனை எடுப்போம். அந்தோணியாருடைய சிலை படம் எல்லாம் வச்சு சப்பரத்தில் கட்டி அப்படியே ராத்திரி 1 மணி வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றி. ஏன்னா கால்ரா வந்த அந்த காலங்களில் மக்களுக்கு பயம் தீர்றதுக்கு வேண்டி அப்படி பஜனை பாட ஆரம்பித்தாங்க. பஜனை பாட ஆரம்பித்ததினுடைய காரணமே கால்ரா. அது மறந்துடக்கூடாது. கொரோனா வந்த பிறகு என்ன வந்துன்னு பிறகு சொல்லுவேன். அல்லேலூயா. அதில் மக்கள் எல்லாம் ராத்திரி சாயங்காலம் இருட்டுக்கு முன்னாலே கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு எல்லாம் உறங்கிடுவாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்கு கொஞ்சம் பேருக்கு ஆண்டவர் ஒரு ஞானம் கொடுத்து ராத்திரி முழுவதும் ஊரை சுற்றி பாட்டு பாடுங்கடா, பஜனை பாடுவோம் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டார். அது பாடணும். அப்படி நாங்களும் பஜனை பாடிக்கிட்டு வருவோம். பாருங்கள்,
எல்லா நாளும் நாங்கள் பஜனை பாடிட்டு கோயில் காம்பவுண்டுக்குள்ளே வரும்போது அங்கே ஒரு சகோதரி பயங்கரமாக சொல்லி ஆடிட்டு கிடப்பாங்க. ஒரு நாள் இப்படி ஆடிக்கிட்டு கிடக்கிறாங்களே என்ன சொல்லி அந்த பேய்கிட்ட போய் பேச போனேன். என்ன டெய்லி இந்த பொம்பளை போட்டு இப்படி அலக்களிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ இவ்வளோதான் பேசுகிற. உடனே அந்த ஒரு ஒரிய கோட்டையை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே நின்றுட்டு உனக்கு தைரியம் இருந்தால் இந்த கோட்டைக்குள்ளே வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் எனக்கு இயேசுக்கு நாமத்தை பற்றியும் தெரியாது, எனக்கு ரட்சிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவன், ரொம்ப பக்தி உள்ள கிறிஸ்தவன் அப்படி இருந்தேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போனோன்னு அது வெளியே வந்துட்டு, வெளியே வந்த உடனே தானே ஏன் நீ வெளியே போன, அது உங்ககிட்ட உள்ளே வந்து நிற்க முடியாது. சரி வெளியே போனேன். இப்போ நீ கோட்டையை விட்டு வெளியே போனால் அவளை விட்டு வெளியே போகணும். நான் போயிடுவேன், நான் சொல்லுவதை செய்யணும். செய்யலாம். என்ன செய்யணும்? அது சிவப்பு அரளியில், அரளிப்பூ இருக்குல்லையே, சிவப்பு அரளிப்பூவில் மாலை கட்டி எனக்கு போட்டேன்னா நான் இனி இவளை தொடவே மாட்டேன், இவளை விட்டு போயிடுவேன். அப்போ நான் அப்படி சொல்கிறேன், உனக்கு சிவப்பு அரளி மாலை கட்டி போடுறதுக்கு நீ எங்கே இருந்துற, நீ எங்கே இருக்க, நீ யார் என்னன்னு தெரியும் எங்களுக்கு, நீ அதை ஒன்றும் அறியாண்டான். இங்கே இருக்கு இல்லையா அந்தோணியார் சிலை, அதில் போடு, நான் எடுத்துகிட்டு போவேன். ஹலோ, உயிரோடு இருக்கிறீங்களா? எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு இந்த சிலைகளில் இருந்து செயல்படுவதெல்லாம் அசுத்த ஆவி, வஞ்சிக்கிற பொல்லாத சாத்தான்னு சொல்லி அன்னைக்கு கற்றுக் கொடுத்தார். நான் ரட்சிக்கப்படலை, ஆனால் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை முன்குறித்து வச்சுருந்ததுனால எனக்கு கற்றுத்தர வேண்டியதெல்லாம் அவர் கற்றுத்தந்தார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு சவால் விட்டு சொல்லுவேன், சிலைகளுக்குள்ளே இருந்து கிரியை நடப்பிக்கிறது, அற்புதம் செய்கிறது பிசாசு, பிசாசு, பிசாசு. நான் ஆண்டவர் அறிஞ்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்ச காலம் சபையில் தான் இருந்தேன், அந்த பாரம்பரிய சபைக்குள்ளே தான் இருந்தேன். ஆனால் அப்போ ஜெபக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஜெபக்கூட்டம் எல்லா செவ்வாய்க்கிழமையும் ஜெபக்கூட்டம், புதன்கிழமையும் ஜெபக்கூட்டம் நடக்கும். இந்த பகுதியில் உள்ள தக்கலை, அழகிய மண்டபம், அந்த பக்கம் மாங்குழி, அங்கே எல்லாம் அவ்வளவு கத்தோலிக்கர்களும் வந்து கூடுவாங்க. அற்புதம், பயங்கர அற்புதம் நடந்தது அன்னைக்கே. பிறகு ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படலை. நான் பாரம்பரியத்தை பற்றியோ ஜெபமாலையை பற்றியோ பேசுறதே கிடையாது. நான் கர்த்தருடைய வசனத்தை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ரட்சிப்பை குறித்து தான் பேசுகிறேன். ஆண்டவர் எனக்கு தந்த அழைப்பு அதுதான். அன்னைக்கு அங்கே இருந்தாலும் நான் அதுதான் பேசிகிட்டு இருக்கேன். அதை பேசினதுனால தான் என்னை வெளியே தள்ளி விட்டாங்க. ஹல்லேலூயா. பேசிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், நல்லா கவனிங்க. நான் சொல்கிறது கவனமாக கேட்டு மனசில் வச்சுருக்கணும், நீங்களும் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படி நான் வசனம் பிரசங்கித்துட்டே இருக்கிறேன். ஒரு வசனம் கேட்டு ஒரு ஆத்மா உணர்வு அடையலை. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுகிட்டு இருக்கேன். ஏன் ஆண்டவர்னா இவ்வளோ வசனம் சொல்கிறேன், மனம் திரும்பு ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு வார்த்தை கூட பதிலளிக்கலையே. அப்போ ஆண்டவர் எரேமியாவிலே ஒரு அதிகாரத்தை எனக்கு காண்பித்து சொன்னார், இதை படின்னு சொன்னார். அதை படித்தேன். படிக்கும்போது என் கண் திறக்கப்பட்டது. நாம் விதைக்கிற விதைகளை எல்லாம் அங்கே சாத்தான் பொறுக்கி கொண்டு போகிறான். அந்த விக்கிரகம் இருக்கிற இடத்துல விக்கிரக ஆவி வசனத்தை பொறுக்கிட்டே போகுது. வழியோரத்திலே விதைக்கப்பட்ட விதை, முள் நடுவே விதைக்கப்பட்ட விதை எப்படி பலனற்றதாய் போனதோ அதுபோலன்னு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஓஹோ, இந்த இடத்துல இருந்து எத்தனை வருஷம் விதைச்சாலும் அறுவடையை காண முடியாது. சரி, இப்போ புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த மாதிரி மனிதன் கையினால் உண்டாக்கப்பட்ட சிலைகளுக்குள்ளே பிசாசின் ஆவி இருந்து கிரியை செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இப்போ இருக்கிறத பார்த்தா அப்படி 3ஆம் வானத்துக்கு போனது மாதிரி இருக்குது. கையடிச்சு ஸ்தோத்திர பலி செலுத்துவோம்.
இதெல்லாம் ஏன் வந்தது? இந்த சிலையை உண்டாக்குகிற காரியம் ஏன் வந்தது? அதை தொழுது கொள்ளுகிற காரியம் ஏன் வந்ததுன்னா, தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்தாததினாலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்ததினாலும். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தோலிக்கர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட உணர்வு உண்டாகும்படி சொல்லுகிறேன். நமக்கு இப்போ குட் மார்னிங் ஃபாதர், குட் மார்னிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு காலையில் எழும்பணுன்னு, அப்பா சர்வேஸ்வரனுக்கு தோசரம், அவர் ஒரு சிலுவை போடுவார். அம்மா சர்வேஸ்வரனுக்கு தோசரம், அவர் ஒரு சிலுவை போடுவார். மாமியா இருந்தால், தாய் மாமன் இருந்தால், மாமா அங்கிள், இப்போ தான் அங்கிளுக்கு இங்கிலெல்லாம், அன்னைக்கு மாமான்னு கூப்பிடுவோம். மாமா சர்வேஸ்வரனுக்கு தோசரம். ஒரு குருவானவரை கண்டா சர்வேஸ்வரனுக்கு தோசரம் சுவாமி. ஒரு சிஸ்டரை கண்டா சர்வேஸ்வரனுக்கு. யாரை சோத்திரம் பண்ணுனீங்க? அதெல்லாம் மறந்து போனீங்களே. உயிரடையுங்கள் உலர்ந்த எலும்புகளை. இனி நாம் சோத்திர பலி செலுத்தணும். இப்போ நாம் சோத்திர கூட்டத்தில் தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு பேரே அல்லேலூயா கூட்டம்னு தான். அல்லேலூயா கூட்டம், அல்லேலூயா கூட்டம். நான் பெற்றெடுத்த 1-2 பிள்ளைகள் தக்கலையில் உள்ள பஸ்ஸில் போவேன். நான் பஸ்ஸுக்கு நின்றுட்டுருவேன். அங்கே பஸ்ஸுக்குள்ளே இருந்துட்டு, அப்பா கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு கூட வெக்கமாக இருக்கு, இவ்வளோ ஆள் வச்சு திணிக்குது, நான் போய் எப்படி சோத்திரம்னா, அதுவும் பஸ்ஸுக்குள்ளே இருந்துட்டு சத்தம் போடுது. இப்படி வளரணும் என் பிள்ளைகளெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரத்தில் வளரணும். அல்லேலூயா. அப்போ ஒரு சிந்தையில் எந்த சாத்தானும் கிரிய செய்ய மாட்டான். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம் நேரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். மழை இருந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மழை வந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர், இதை என்னுடைய ரகசியத்தை முழுதும் சொல்லி தந்து விட்டுருங்கன்னு சொல்கிறவங்க கையடிச்சலாம் நல்லா. ஹல்லேலூயா. அப்போ இந்த விக்கிரக ஆராதனை வந்தது காரணமே தேவனை மகிமைப்படுத்தாததினாலும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாததினாலும். நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா உனக்குள்ள எந்த விக்கிரகமும் வரவே வராது. சில பேருக்கு சில மனுஷர்கள் விக்கிரகமாக இருக்கிறார்கள், சில பேருக்கு சில பொருட்கள் விக்கிரகமாக இருக்கிறது, சில பேருக்கு சில பழக்க வழக்கங்கள் விக்கிரகமாக இருக்கு. அது இல்லைன்னா நான் சொல்லணும், மன்னிச்சுக்கிடுங்க. ஒருத்தருக்கு காலை கடன் முடிக்கிறதுக்கு வியாதிக்கு போனோம்னாலே சிகரெட்டு குடித்தாதான் போமா. இருக்கிற அப்பா அம்மாருக்கு தெரியும், சிகரெட்டு குடிக்கலைன்னா பேதி போவாது. அப்படி அடிமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாததினாலே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாததினாலே. சில பேருக்கு படுக்கையிலேயே பெண்டாட்டியை கூப்பிட்டு அவரு டீ கொண்டு கொடுக்கணும். டீ குடிச்சாதான் அடுத்த காரியம் நடக்கும். புரிஞ்சுதா? நீங்க நல்லா விளங்கணும், விளங்காம போயிடப்படாதுன்னாக்க இவ்வளவு தெளிவா காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சும்மா நான் எனக்கு ஏதோ எழுதி வச்சு வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தலையெழுத்து ஒன்றும் கிடையாது. ஜாக்கிரதையா இருக்கணும் பின்னால. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை துதிக்காவிட்டால் உனக்கு வருகிற நஷ்டம், தேவனை ஸ்தோத்தரிக்காவிட்டால் உனக்கு ஏற்படுகிற ஆபத்து என்ன என்பதை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். 3வது காரியம் என்ன? அந்த 24வது வசனத்தை கூட வாசிக்கலாம். இதன் நிமித்தம், எதன் நிமித்தம்? இந்த அழிவில்லாத சிலைகளை உண்டு பண்ணி ஆராதனை செய்ததின் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக
தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்? ஏன் ஒருவரோடு ஒருவர் பாவம் செய்கிற மாம்ச இச்சையினால அடிமைப்பட்டு கிடக்க வைத்தார்? நம்ம இன்னைக்கு வாயில சொல்லிரும். ஒரு அருமையான சகோதரன் ராஜாக்கமங்கலம் துறையில ஒரு வீட்டுக்குள்ள ஜெப கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு அந்த மனுஷன் வந்தாரு. வந்து அவரும் நல்ல முறையில் ஒழுங்கா முழங்கால இருந்தாரு. நாங்க கையடிச்சு பாட்டு பாடி ஸ்தோத்திரத்தில் நிரம்பும் போது இவர் டவார்னு எழும்பினார். எழும்பி கண்ணெல்லாம் இந்த தண்டிக்கு கண்ணெல்லாம் நாக்கு நம்ம சொல்லுவோம் இவளுக்கு நாக்கு நீளம் தான் சொல்லுவார். நானும் நாக்கு இவ்வளவு நீளமானு எனக்கும் தெரியாது. அவருக்கு நாக்கு இப்படி நீளுது பாருங்க, கீழே காலு வரையில் அப்படி நிற்கிறாரு. அங்கே இருந்த அருமையான என் பிள்ளைகள், அப்பா நீங்கள் உள்ளே வந்துருங்க உள்ளே வந்துருங்கன்னு கதவை பூட்டி அங்கே ரூமுக்குள்ளே தள்ளாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் தொட முடியாது, கர்த்தர் நம்மோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இச்சையின் ஆவியை வெளியே போன்னு சொல்லி துரத்துனா பட்டார்னு விழுந்த காலி. பிறகுதான் சொன்னாங்க, அந்த சகோதரன் சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு தான் நான் மனுஷனாக மாறி இருக்கிறேன், இனி நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன். என்ன பாவம் செய்ய? எனக்கு ரோட்டில் நடந்து போகும்போது எதிர நல்ல பொம்பளைகளை பார்த்துட்டேன்னா ஒரு மாதிரி இச்சை வெறி வந்துடும், ஓடிவே கட்டி பிடிச்சிருவேன். அதுக்காக அடி நிறைய வாங்கியிருக்கேன். பார்த்துக்கிட்டு நிற்கணும், சும்மா நிற்பானா, பிடிச்சு வச்சு அடி தள்ளி இருக்கான். ஆனாலும் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை. இன்னைக்கு இயேசு என்னை விடுவித்து விட்டார்னு சொன்னேன். க்ளோரி க்ளோரி. சபையே நான் ரொம்ப பப்ளிக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ரகசியமாக பேசுகிறா புரியாது, பிசாசு அதை விளங்க விட மாட்டான். பாருங்க, ஏன் அப்படிப்பட்ட இச்சை, ஏன் அப்படிப்பட்ட இச்சை, ஏன் அப்படிப்பட்ட விரக தாபம்? தேவனை நீ மகிமைப்படுத்தாததினால், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாததினால். அதுக்கு அடுத்த வசனத்துக்குள்ள வரும்போது இன்னும் விளக்கமா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் ஆண்டவர். ஆண்டவரே உன்னை ஒப்பு கொடுத்தாருன்னா நீ அந்த அசுத்தத்தை விட்டு வெளியே வர முடியாதுங்க. அப்ப இப்படிப்பட்ட அசுத்தத்துக்குள்ள இனி நீங்க போயிடக்கூடாது, இனி அகப்பட்டு விடக்கூடாது, இனி அந்த கண்ணியில சிக்கி விடக்கூடாது என்பதற்காக என் தேவன் இன்றைக்கு சபையிலே பேசி கொண்டிருக்கிறார். நீ தேவனை மகிமைப்படுத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, அவரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணு, இடைவிடாம ஸ்தோத்திரம் பண்ணு, நாவு துவராம ஸ்தோத்திரம் பண்ணு. கஷ்டமே இல்லை. ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே இரு. நீ ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை இறங்கி வந்துட்டே இருக்கும். கிருபையில் நீ வளர்ந்துட்டே இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக 4வது நான் வாசிக்கிறேன், 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். பரிசுத்த தேவன், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவர்தான் நம்முடைய தேவன், ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர். அதனால தான் சபைக்கு நான் சொல்லி இருக்கிறேன், நம்ம விசுவாசிகளுக்கு சொல்லி இருக்கிறேன், வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் விசுவாசிகளை சொல்லு, பாஸ்டர் ஸ்தோத்திரம், பாஸ்டர், பாஸ்டர்மா ஸ்தோத்திரமா. ஒரு சகோதரன் சகோதரி, ஒரு சகோதரி சகோதரியை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர்
சொல்லாத சொல்லாத. ஸ்தோத்திரம் கர்த்தருக்குரியது. நீ சொல்லும்போது இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பிரதர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், சிஸ்டர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இங்கிலீஷில் சொல்லணுன்னா பிரைஸ் ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. பிரைஸ் த லார்டுன்னு சொல்லாதுங்க. ஏன்னா லார்டு இப்போ நிறைய ஆகிப்போச்சு. எல்லா ஃப்ராடும் லார்டு ஆயிட்டு. அதனால் ஏசப்பா அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தங்கச்சி, அப்படி சொல்லுங்க. கர்த்தர் மகிமை அடையட்டும். நீ எங்க போனாலும் கர்த்தர் உன்னை கூடவே வருவார். ஏன்னா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர். யாரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்க வசனத்தை நல்லா கவனிங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றினார்கள். தேவனுடைய சத்திய வசனத்தை பொய்யாய் மாற்றினார்கள். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய உபதேசம், இதையெல்லாம் பொய்யாய் மாற்றினார்கள். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன அன்னையத்தில் இருந்து இன்னை வரைக்கும் பார்த்துட்டு தானே இருக்கு. இதில் என்னத்தான் இருக்கு, இதில் என்ன நடந்திருக்கு, இதில் தான் உன் ஜீவனே இருக்கு. அல்லேலூயா. வேதத்தை நீ மறந்தாய், உன் பிள்ளைகளை நான் மறந்தேன் என்று சொல்லுகிறான். வேத உபதேசம் நாம் கை கொண்டு நடப்பதற்கு, நாம் வாசித்து விட்டு போகிறதற்கல்ல, அல்லது சுமந்து கொண்டு நடந்தால் மட்டும் போதாது, வசனத்தை எல்லாம் கை கொண்டு நடக்கணும், கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சத்தியத்தை பொய்யாக மாற்றினதுனால அவங்களுக்கு வந்த கேடென்ன? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஏன் இந்த சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறோம்? மரத்தை, இடிய, மின்னலை, கடலை, கடலம்மை, கடலை எல்லாம் போய் ஏன் வணங்குறோம், ஏன் தொழுகிறோம்? கர்த்தருடைய சத்தியம் உனக்கிட்ட இல்லை. சத்தியத்தை பொய்யா மாற்றி தந்து உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நீ அதை நம்பிட்டு தீயை பார்த்தா கும்பிடுற, காற்றை பார்த்தா கும்பிடுற, இடியை பார்த்தா கும்பிடுற. ஆமாம், இன்னைக்கு காலை பத்திரிகையிலே ஒரு பாவப்பட்ட கொஞ்சம் வயசான ஒரு மனுஷர் வீட்டில் இருக்கிறாரு. ஒரு பெரிய யானை வந்தது. அதுக்கு ஆகாரம் இல்லை, பசியோடு வந்தது. வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சுது. இவர் அங்கே இருந்துட்டு, சாமி பொங்க சாமி, சாமி பொங்க சாமின்னு சொன்னார். அது போயிட்டான். சாமின்னு சொன்னதுனால போகல. இந்த உலகத்தில் எந்த மிருகத்தையும் நீ அன்பு செய்தால் அது உன் காலுக்கு கீழே கிடந்து நக்கிட்டு இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? சிங்கத்தை எப்படி கையில் கொண்டு நடக்கிறான், கரடியை எப்படி கைக்குள்ளே கொண்டு நடக்கிறான், யானையை எப்படி கையில் கொண்டு நடக்கிறான். அதுக்கு நீ அன்பு செய்தால் அதுவும் உன்னை நேசிக்கும். புரிஞ்சுதா? நாய்க்கு ஒருபடி சோறு கொடுத்தா அது கண்ட உடனே வாலாட்டிட்டு சுற்றிட்டே வரோம். மனுஷன்கிட்ட இல்லாத ஒன்று இதுதான். மிருகங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது அன்பு, ஆனால் மனுஷன்கிட்ட அந்த அன்பே கிடையாது. சுவாப அன்பு வற்றி போன காலத்தில் இருக்கிறோம். இந்த சிருஷ்டியை தொழுது சேவிக்கிற காரியம் வந்தது. கர்த்தரை அறிகிற அறிவை அடைந்தும், கர்த்தர் யார் என்று தெரிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்யாமல் இருந்ததுனால நமக்கு சிருஷ்டியை தொழுது சேவிக்கிற காரியம் வந்தது. மனுஷனுடைய கையினால் உண்டாக்கப்பட்ட சிலைகளிலே தேவன் வாசமாய் இருப்பதில்லை. கர்த்தர் வாசமாய் இருப்பது உன் இருதயத்தில். அவர் உன்னை கையினால் உண்டாக்குனார். அவர் உண்டாக்குன உன் சரீரத்துக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள, உன் ஆவிக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அநேகர் இங்கே தேடாமல் அங்கேயோ எங்கேயோ தேடி நடக்கிறோம்.
இங்கே தேடுங்க, உள்ளத்துக்குள்ளே தேடுங்க. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது என்ன நடந்தது? இப்ப 26ஆம் வசனம். இதன் நிமித்தம், எதன் நிமித்தம்? மனுஷன் சத்தியத்தை பொய்யாய் மாற்றினதின் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இழிவான இச்சை ரோகங்கள், இழிவான இச்சை ரோகம், இழிவான இச்சை ரோகம். இன்னைக்கு எய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் அதுக்கு வேற என்ன தமிழில் ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகத்தில் வரல. புழுத்து, சரீரத்தினுடைய உறுப்புகளெல்லாம் புழுத்து, அது என்ன இச்சையினால், இச்சையினால். அந்த பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சோப அனுபோகத்தை, சோபத்துக்கு விரோதமான அனுபவமாய், அனுபோகமாய், அதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. போகம் என்றால் ஒரு உறவு கொள்ளுகிற காரியத்தை குறிக்கிறது, போகி என்று. இங்கே தகுதி மீதி ஒரு ஆண் ஒரு பெண், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார். இங்கே கணவனானாலும் மனைவியானாலும் தங்களுடைய நியமிக்கப்பட்ட அந்த தன்மைக்கு மாறா விகாரம் அடைந்து ஒருவரை ஒருவர் அந்த இச்சையினால் அவங்க உறவு கொள்ளுகிற வாழ்க்கையை குறிக்கிறது. ஏன் அப்படி வந்தது? ஒரே ஒரு காரியம், அதுக்கு ரீசன் சொல்லுகிறார். சத்தியத்தை பொய்யாக மாற்றினார். என் அன்பு மக்களை, கர்த்தர் இன்னைக்கு போதிக்கிற சத்தியம் உங்கள் ஜீவகால பரியந்தமும் மறக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த வசனத்தில் ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் சோப அனுபோகத்தை மீறி தவறான உறவுகளை கொள்ளுகிறார்கள். மிருகம் போல வாழுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மிருகத்தை போல மனிதன் மாறிவிட்டான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அறிவில்லாத மனிதன் மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான். சங்கீதம் 49ஆம் சங்கீதத்திலே அறிவில்லாத மனிதன் மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, மிருகத்துக்கு தான், அந்த கோழியை அல்லது அந்த நாயை பாருங்கள், அதுக்கு எந்த இடத்துல நின்று எங்கே உறவு கொள்ளணும்னு ஒன்றும் மண்ணும் தெரியாது. கோழிக்கும் தெரியாது, குருவிக்கும் தெரியாது. ஆனால் மனுஷனும் அது மாதிரி மாறிட்டான் அன்னைக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த சோபெல்லாம் வருது? ஏன் நாம் இப்படி மாறுகிறோம் என்றால் சத்தியத்தை அநியாயத்தினாலே பொய்யாய் மாற்றுகிறதுனாலே. சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கம் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி சீர்கேடுகள் வராது. அப்படியே ஆண்களும் பெண்களை சோபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமான நடப்பித்து தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்கு அடைந்தார்கள். அதனால தான் முதல் உலகம் அழிஞ்சுது. நோவாவின் காலத்தை, நோவாவை நினச்சிக்கிடுங்க, நோவாவின் காலத்தை நினச்சிக்கிடுங்க, லோத்தின் மனைவியை நினச்சிருங்கன்னெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சது எதுக்காக? அன்னைக்கு இந்த அழிவுக்கு காரணம் இதுதான், இந்த பாவம்தான் என்று சொல்லி. அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் நடக்கிறது என்றால், இவை எல்லாம் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்ததுனால தான் இந்த அநியாயமான அக்கிரமமான பாவங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வந்தது. ஆகையினாலே இப்படிப்பட்ட இந்த அநியாய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எந்நேரமும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பவும் 1,00,000 ரூபா காணிக்க கொடுங்கன்னு சொல்லலை. ஒரு மாதந்தோறும்
நீங்கள் இறைச்சி வச்சு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லலை, நீங்கள் வேற எதையோ உங்களுக்கு பாரமான ஒன்றையும் சொல்லலை. ரொம்ப சிம்பிளானது, சோத்திர பலி செலுத்துங்க. சோத்திர பலி செலுத்து. சோத்தறியாமல் இருந்ததுனால இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாமல் இருந்தபடியால், தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தை, தகாத விதங்கள்ல நடக்கிறது. கேடான சிந்தை. ஏன் குடிக்கிறான், ஏன் தம் அடிக்கிறான், ஏன் சைட் அடிக்கிறான், இதெல்லாம் தகாத காரியம். உன் சிந்தை கரப்பட்டு போச்சு, உன் சிந்தை பாவத்தால் நிறைந்திருக்கிறது. ஒரே ஒரு காரணம், நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணல, கர்த்தருக்கு மகிமை செலுத்தல. ஆனால்தான் உன் சிந்தையை கெடுத்து வைத்திருக்கிறான் சாத்தான். இன்னைக்கு அதெல்லாம் விட்டு ஜெயிச்சாகணும். ரொம்ப நேரம் ஜெபத்தில் நடத்தணும்னு கர்த்தர் ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். அதனால் இதோடு முடிக்கிறேன். எல்லாம் ஜெபிக்கும்படியாக நாம் எழுந்திருக்கலாம்.